டிவிகேன்னு தான் சொல்றாரு. அது யாராவது சொல்லி அவருக்கு தயவு செய்து அதை திருத்த. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு, அவருடைய கட்சியிலேயே தமிழ் இருக்கு. அதை தாவேக்கானே சொல்லலாம். வழக்கினுடைய போக்கை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுடைய ஒரு முக்கியமான கட்டம் தான் இந்த ஸ்பீச். ஒரு புதிதாக ஒரு நேரட்டிவை செட் பண்றாங்க. அத வலுவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பாக்குறாங்க. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, இந்த செய்தி சிபிஐக்கும் தாவிகா மீது சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே புறத்தோற்றம். மேல தெரியுது, பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். அது பொய்ன்னு நம்ம மறுக்கவும் முடியாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த புறத்தோட்டத்திற்கு கீழே இருக்கு. அதுதான் அந்த ரகசியமாக அவங்க தீட்டிய அந்த திட்டம், ரகசியமாக அதை செயல்படுத்திய விதம் அதுல இருக்கு அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. அப்ப எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி அப்படின்றத கொண்டு போய் சேர்த்துட்டார், வெற்றிகரமாக சேர்த்திருக்கிறார். இந்த விஜயை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த மைனாரிட்டி அரசாக இருக்கிறதுனால மெஜாரிட்டி வந்தே ஆகணும். டார்கெட் 131 அப்படின்றதான் இப்ப டிஃபைன்டு டார்கெட் அவங்களுக்கு. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கரூர்ல அவங்க ஜெயிச்சு ஆகணும். மேல இருக்கிறார் இல்லையா, மேல இருக்கிறவரு அமித்ஷா, அவருடைய வழி நடத்துதல்ல, ஆதரவுல, சப்போர்ட்ல இப்படி ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்களா அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஒரு சைட பாத்துருக்குறாங்க, இந்த ஓடுல இன்னொரு சைட பாக்கல. அந்த இன்னொரு சைடு தான் இப்போ இவங்க பூமராங்க ஆகுது. அதுக்கு அப்படியே 100% இவருக்கு அப்ளிகபிள் ஆகுது, 100 விழுக்காடு அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷுவலும் அமைஞ்சிருக்கு. இப்ப இதைத்தான் அவங்க முன்னாடி யோசிச்சு இதை தவிர்த்துட்டு இருக்கணும். அரசியல்வாதிக்கு வைக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய நினைவை போற்றோம், அதை நினைச்சுக்கிறோம். அதுல இருந்து நமக்கு ஒவ்வொரு தடவை அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, புதிய ஒரு உத்வேகம் வருது அப்படின்னா, அதே மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு, துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின் போது அதுக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுன்றது ஓகேன்னு தான் எனக்கு படுது. நினைவு சின்னம் வைக்கலாம். இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறாருலப்பா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. கரூர் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது அப்படிங்க, அந்த அளவுக்கு வலியும் காயங்களும் இருக்குது அப்படிங்கிறாரு. குறிப்பா இந்த போலீஸ் அப்படிங்கிற அவங்க குற்றம் சாட்டுறாருலப்பா. காவல்துறை இந்த பெரம்பூர்ல கூட்டம் அதிகமா இருக்குது, இங்க நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க கரூருக்கு அழைச்சிட்டு வரப்போ பாதுகாப்பா அழைத்துட்டு இங்க வரைய விட்டாங்க அப்படிங்கிறத காவல்துறை மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அந்த இணைப்பு விழாவுல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசுறப்போ கரூர் கணக்கு வழக்கு இருக்குது, அதை முடிக்காம விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அதற்கு பிறகாக முதல்வர் விஜய் இப்ப பேசுறப்போ இந்த போலீஸ் மீது ஒரு குற்றச்சாட்டுங்கிறது வைக்கிறாங்க. இதை இரண்டுமே இணைத்து பார்க்கலாமாப்பா? ஆமா, இதாவது இப்ப எப்படின்னா, இந்த விஜய் முதலமைச்சரான பிற்பாடு, அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு என்னன்னா, இந்த கேஸ் தொடர்பாக ஒரு ஒரு புதிதாக ஒரு ரீடிங், ஒரு புதிய ஒரு நேரட்டிவ் அதை செட் பண்ண பாக்குறாங்க. அதற்கு ஒரு வழக்கமாக எப்படி இருக்குதுன்னா, அந்த தாவேகாவுடைய அணுகுமுறை எப்படி இருக்குதுன்னா, முதல்ல இந்த ஆதவ் அர்ஜுனா கண்ணாபின்னான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுவாரு. ஓகே, அதுக்கு எதிர்வினைகள் எப்படி வருது அப்படின்றத அவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப உதாரணமா இந்த இதுவே கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு, அதை முடிக்காம விட மாட்டான் அப்படி இப்படின்னு அந்த பேசுறாரு. அப்புறம் இது போலீஸை வச்சு படுகொலை பண்ணாங்க அப்படின்றாரு. அப்போ அதுக்கப்புறம் இப்ப விஜய் பேசும்போது அதே கான்டென்ட் தான் அவர் சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனா சொன்ன அதே விஷயம், ஆனா அது கொஞ்சம் மாத்தி ஒரு வேற ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டோன்ல அது மாதிரி அந்த வார்த்தைகளையுமே கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. ஆனா உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இதுதான், ஒரே செய்தி தான். அதனால நான் என்ன நினைக்கிறேன், இந்த பேச்சு தயார் பண்ற அந்த குழுவுல கண்டிப்பா ஆதவ் அர்ஜுனாவும் இருப்பாருன்னு தான் நமக்கு தோணுது, விஜய்க்கு இந்த ஸ்பீச்சை எழுதி கொடுத்தது அதுல. அதனாலதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வருது.
அப்புறம் மத்தவங்க கூட இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி முதலமைச்சருக்கு ஏற்றது மாதிரி மேடையில அவர் பேசக்கூடிய விதத்துல அது சொல்லி இருக்கிறாங்க. இப்போ அதான் பின்புலமாக இருக்கு. ஒரு புதிதாக ஒரு நேரட்டிவை செட் பண்றாங்க. அத வலுவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பாக்குறாங்க. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது. இந்த செய்தி சிபிஐக்கும் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த ஏஜென்சி இருக்குது இல்லையா, அவங்கதான் அந்த சிபிஐ. அப்புறம் உச்ச நீதிமன்றம் நியமித்த ஒரு நீதிபதியினுடைய கண்காணிப்புல, வழி நடத்துதல்ல, பொறுப்புல இந்த சிபிஐ வேலை செய்யுது. அந்த அமைப்பிற்கு இவங்க இன்னொரு செய்தியை கொடுக்குறாங்க. இப்போ இதுதான் நமக்கு இவரு சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி சிபிஐ வழக்கு விசாரணைக்காக 2 தடவை டெல்லிக்கு கூப்பிட்டு விட்டாங்க இல்லையா? அப்போ அங்க என்ன நடந்தது? இவர்கிட்ட என்ன பேசப்பட்டது? இவர் என்ன மாதிரி பதில்கள் சொன்னாரு? இவர்கிட்ட என்ன கேள்விகள் எல்லாம் இந்த வழக்கு தொடர்பாக கேட்கப்பட்டது? நம்ம அந்த மற்ற அரசியலுக்குள்ள நம்ம போகல, வேணாம். அந்த கூட்டணி தொடர்பாக என்ன பேசினாங்க, என்ன விவரம் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகல. இந்த வழக்கோடவே நம்ம நிறுத்திக்கிடுவோம் இந்த காணொலியை பொறுத்தவரை. அப்போ இந்த கரூர்ல நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக இவர்கிட்ட, ஏன்னா இவர் தான் அந்த நிகழ்வினுடைய மைய புள்ளியாக இருக்கிறார். இவரை முன்வைத்துதான் அந்த நிகழ்ச்சியே நடந்தது. அதாவது இந்த பிரச்சாரம் நடந்தது. கரூர்ல அந்த நிகழ்ச்சி நடந்தது விஜய்க்காகத்தான், விஜயாலதான். விஜய் தான் அந்த நிகழ்ச்சி, அப்படித்தான். அதனால இவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா, அது அவருக்கு தான் தெரியும். அதற்கு ஏற்றது மாதிரி இப்போ அந்த பதில் பொது வெளியில சொல்லப்படுது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது விஜயினுடைய தவறால, அல்லது அவர் காலதாமதமாக வந்ததுனால, அல்லது அந்த தாவேகாவினுடைய அந்த அமைப்பு ரீதியாக இருந்த அந்த லாப்சஸ், குறைகள் இருக்குது இல்லையா, அதனால அவங்க சரியா ஏற்பாடு பண்ணல, தண்ணி கொடுக்கல, அது கொடுக்கல, அப்புறம் இடத்தேர்வு அது அவங்களே பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது இல்லையா. இப்ப இது எல்லாமே தவறு, அது உண்மை கிடையாது. சில உண்மை மாதிரி தெரியலாம், ஆனா அது உண்மை இல்லை. உண்மை எங்க இருக்குதுன்னா, இந்த மேலோட்டமாக இந்த திமுகவும் மற்றவர்களும் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் இருக்குது இல்லையா, புறத்தோற்றம். அந்த புறத்தோற்றத்திற்கு உள்ள வேற ஒரு நடந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. நானும் ஏமாந்துட்டேன்றாரு. அந்த போலீஸ்காரங்க கூட்டிட்டு வந்து விட்ட உடனே நானே அவங்கள நம்பி ஏமாந்து இந்த மாதிரி அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன் அப்படின்றத இப்போ ரியலைஸ் பண்ணி சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அது அவர் அந்த டிராப்புக்குள்ள கொண்டு வந்து விட்டதுதான் அப்படின்றது, அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவர் கொடுக்குறாரு. நான் சொல்ல அவர் அந்த பாயிண்ட் தெளிவா சொல்றேன்னு நினைக்கிறேன். அதாவது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தாவிகா மீது சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே புறத்தோற்றம். மேல தெரியுது, பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். அது பொய்ன்னு நம்ம மறுக்கவும் முடியாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த புறத்தோட்டத்திற்கு கீழே இருக்கு. அதுதான் அந்த ரகசியமாக அவங்க தீட்டிய அந்த திட்டம், ரகசியமாக அதை செயல்படுத்திய விதம் அதுல இருக்கு அப்படின்னு அவர் கொண்டு வர்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமாக போய் பார்க்கணும். மேல இருக்கிற தரவுகளை மட்டும் எடுத்துக்கிறாதீங்க, டீப்பா நீங்க டிக் பண்ணுங்க. அங்க உள்ளதான் அந்த விஷயங்கள் இருக்கு. அங்க போகும்போதுதான் மற்ற அந்த காவலர்கள் வர்றாங்க. காவலர்களை யாரு செலுத்தினாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க, டிரெக்ட் பண்ணது யாரு, கைட் பண்ணது யாரு, அவங்கள யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க, இது இல்லாட்டினா அடுத்த அல்டர்னேட்டிவ் இதை பண்ணுங்க அப்படியெல்லாம் சொன்னது யாரு அப்படின்ட்டு ஒரு புள்ளியை நோக்கி என்ன எல்லாரும் கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜிய சொல்ல வர்றாங்க. இந்த வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்தல. ஆதவ அர்ஜுனா பேசும்போது செந்தில் பாலாஜின்ற பேரை சொல்லல, ஆனா ஸ்டாலின் பேரை சொன்னாரு, மகனுக்காக சொன்னாரு, போலீஸ் படுகொலை செய்தாங்க அப்படின்றத சொல்றாரு. விஜய் அடுத்த கட்டமாக போறாரு, ஸ்டாலினை விட்டுட்டாரு. விஜய் பேசும்போது இன்னொரு நபரை கொண்டு வர்றாரு. அந்த நபர் பேர் சொல்லல, ஆனா அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் கேள்வியா கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த சத்தம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க அரங்கத்துல இருக்கிறவங்க சொன்னது, அதுல இருந்தே நம்ம யூகிக்க முடியுது. அவங்க எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி அப்படின்றத கொண்டு போய் சேர்த்துட்டார், வெற்றிகரமாக சேர்த்திருக்கிறார். இதுதான் அந்த பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பா. அதாவது
இந்த செய்திய விஜய் சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு இந்த சிபிஐக்காக அப்படின்றத அவங்களுக்கு இந்த ஒரு தகவலை, அதாவது வேற ஒரு பரிமாணத்துல இந்த நிகழ்வை பார்க்கணும் அப்படின்றத பிரசன்ட் பண்றாரு. அப்புறம் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. 2வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதனுடைய இன்னொரு அம்சம் என்னன்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலுக்கு மக்கள் மைண்ட தாவேகாவிற்கு சாதகமாக பரவலாக மாற்றணும். அதாவது இப்ப ஏற்கனவே தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க, அது போதாது. அதையும் தாண்டி இப்போ அதிமுக காரர் ஜெயிச்சவர் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவுல சேர்ந்துட்டாரு அந்த எம்எல்ஏ. இப்போ அவருக்கு வந்த ஓட்டு அதிமுக அந்த இரட்டை இலைக்கான ஓட்டா, இல்ல அந்த ரிசைன் பண்ண அந்த விஜயபாஸ்கருக்கான ஓட்டா அப்படின்றது நிச்சயமாக சொல்ல முடியாது. 50-50 இருக்கலாம், இல்ல 90% இவ இரட்டை இலைக்கும் 10% இவருக்கு இருக்கலாம், இல்ல அது அப்படியே ரிவர்ஸா கூட இருக்கலாம். இவருக்கு 90% 10% தான் இரட்டை இலைக்கா இருக்கலாம். ஆனா எது என்ன விவரம் அப்படின்றது தெரியாது. அதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த ஓட்டு எங்க போக்கும் அப்படின்றது இருக்கு. அவங்க எல்லாரும் அதிமுகவுக்கே ஓட்ட போட்டாங்கன்னு வச்சுக்கிறோம் இடைத்தேர்தல்ல. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க ஜெயிக்க முடியாது. அது விசில்ஸ் இன்னும் ஜெயிக்க முடியாம போயிடும். ஏற்கனவே 2வது இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அதை ஒட்டி 3வது இடத்துல திமுக இருக்கு. அடுத்தடுத்து நிக்கிறாங்க இப்ப 3 பேருமே. அதிமுக ஜெயிச்சவரு, அதுக்கு அடுத்து கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல விசில், அதுக்கு அடுத்து கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல சூரியன். அப்படி இருக்கு. இப்போ விசில் அடுத்து ஜெயிக்கணும், அது அவங்களுக்கு ரொம்ப தேவை. விஜயை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த மைனாரிட்டி அரசாக இருக்கிறதுனால மெஜாரிட்டி வந்தே ஆகணும். டார்கெட் 131 அப்படின்றதான் இப்ப டிஃபைன்டு டார்கெட் அவங்களுக்கு. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கரூர்ல அவங்க ஜெயிச்சு ஆகணும். ஜெயிக்கிறத உத்தரவாதம் பண்ணணும், உறுதி செய்யணும். உறுதி செய்யறது எப்படி முடியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லணும். அதாவது கதைன்னா இப்படி ஒரு நேரட்டிவ சொல்ல வேண்டியது இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். அது சிபிஐ விசாரணையில வரும். இப்ப இவங்க சொன்ன அந்த அந்த ஸ்டோரியை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இது மூலமாக மக்கள்ல அவங்களுடைய சிந்தனை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு பக்கமாக கொண்டு அதை திமுக எதிர்ப்பாக மாற்றி, அதுக்கு அடுத்து அத திமுக எதிர்ப்பாக மாற்றுறது அடுத்த கட்டமா அதிமுகவிலிருந்து விலக்கி கொண்டு விசிலுக்கு கொண்டு குவிக்கணும். அந்த ரூட் புரியும், அந்த டைனாமிக்ஸ் புரியுது இல்லையா? அந்த டைனாமிக்ஸினுடைய ஒரு முதற்கட்ட செயல்பாடுதான் விஜயினுடைய பிரச்சாரம். இங்க ஆல்மோஸ்ட் பிரச்சாரம் மாதிரி தான் அது. அதனால விஜயினுடைய கரூர் பிரச்சாரம், இது முதல்வர் விஜயினுடைய கரூர் பிரச்சாரம் இந்த டைனாமிக்ஸை நோக்கியதாக இருக்கு. இப்ப சொல்றாருலப்பா இந்த போலீஸ் மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத. ஆனா இந்த பொது தேர்தல இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரிங்கிறதே உருவாகல இல்லப்பா. உண்மையிலே இதான் நடந்திருந்துச்சு, இல்ல இந்த இதை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அப்பயே இந்த இதை ஃபாலோ பண்ணிருக்கலாம்ல. இப்ப பொதுவா குற்றச்சாட்டு என்னன்னா, காவல்துறை முதலமைச்சர் கையில தான் இருக்கு. இப்ப காவல்துறையே அவர் குற்றம் சாட்டுறாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கப்படுது. ஒருவேளை முதலமைச்சர் ஆனதுனால இப்ப அரசு அவங்க கையில இருக்கிறனால இது போன்ற குற்றச்சாட்டுகளை அவங்க முன் வைக்கிறாங்களா? இல்ல, இது முதலமைச்சர் ஆனதுனால கொஞ்சம் போலீஸை ஹேண்டில் பண்றது ஈஸியாக இருக்கலாம். ஆனா பாயிண்ட் அது இல்ல. நம்ம சொன்னதுதான், அதாவது சிபிஐல என்ன விசாரணையில என்ன நடந்துச்சு அப்படின்றது அதற்கு பதில சொல்றாரு. அதுக்கு பதிலாகத்தான் இப்போ பதவி அவங்ககிட்ட இருக்கு, அதிகாரம் அவங்க கையில இருக்கு. அதனால புதிதா ஒரு கதையை செட் பண்றது எளிதாக இருக்கு, ரிலேட்டிவ்லி ஈஸி. பிரச்சாரம் பண்ற டயத்துல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரிஸ்கான சென்சிட்டிவான ஒரு சூழல். ரொம்ப அதாவது எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற அந்த வல்னரபிளான சிச்சுவேஷன்ல தான் விஜய் அந்த டயத்துல இருந்தார். அது நமக்கு தெரியும். ஏன்னா அது பல நெருக்கடிகள் மத்தியில அவர் சொல்றது மாதிரி பல வேதனைகளையும் வலிகளையும் தாங்கிக்கிட்டு தான் அவர் இருந்தார். அப்போ எல்லாம் ரொம்ப ஓவரெல்லாம் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அரசுல இருந்த திமுகவை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்க முடியாது. அரசியல் ரீதியாக
எதிர்க்கலாம். அது தீய சக்தி தூய சக்தி அப்படின்ற அந்த இது அப்படி போயிடுச்சு. அதுக்கு மேல உள்ள போய் தேவையில்லாத கவன சிதறல்களை கொண்டு வர அவர் விரும்பல. அது சரியான அணுகுமுறை தான். அப்போ இத பற்றி அளவா பேசினாங்க. எவ்வளவு தேவையோ அதை பற்றி அந்த அளவுக்கு பேசினாங்க. மற்றபடி அவங்களுடைய இது எல்லாமே ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு அதுக்கு என்னெல்லாம் உதவியாக இருக்குமோ அதை மட்டும்தான் செய்தாங்க. கவனம் மக்களுடைய கவனம் திசை திருப்புறத டிசிபேட் ஆகிறத அத அதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. அது ஒரு நல்ல அணுகுமுறை தான். இப்ப அவரை காப்பாத்திக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ரெண்டு பாயிண்ட்ப்பா. ஒண்ணு, இந்த கேஸ்ல இருந்து விஜய் குற்றமற்றவரா வெளியில வரணும். ஓகே. அது இரண்டாவது, இந்த இடைத்தேர்தல அவங்க ஜெயிக்கணும். இது 2 விஷயம் இருக்கு. அது முதல் பாயிண்ட். அந்த சிபிஐ விசாரணை அதுல இருந்து இவர் வரணும்னா அதுக்குத்தான் அங்க உள்ள நடந்ததுக்கு ஏற்றது மாதிரி ஒருவேளை சிபிஐனுடைய க்ளூஸ் கொடுத்து இவருடைய ஆதரவோட, அதாவது மேல இருக்கிறார் இல்லையா, மேல இருக்கிறவரு அமித்ஷா, அவருடைய வழி நடத்துதல்ல ஆதரவுல சப்போர்ட்ல இப்படி ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்களா அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஏரியாவுக்குள்ள நம்ம போகலன்னு முதலே சொல்லிட்டோம். இப்ப இந்த அளவுல மட்டும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு நம்ம பேசுறோம். சொல்லும்போது அதற்கு அந்த சிபிஐ விசாரணையில் இருந்து விஜய் ஒரு குற்றமற்ற நபராக வர வேண்டும். அது பாயிண்ட் நம்பர் 1, டார்கெட் நம்பர் 1. டார்கெட் நம்பர் 2, இந்த இடைத்தேர்தலில் அவங்க எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், விசில் ஜெயிக்கணும். 2, இந்த ட்வின் அப்ஜெக்டிவ், இதுக்குதான் இந்த பேச்சே இருந்ததுப்பா. அதற்கேற்ற நடவடிக்கை தான் இது. அடுத்து அவர் பேசின விஷயத்துலப்பா 2 விஷயம் இப்ப ரொம்ப ட்ரெண்டாயிட்டு இருக்குது. என்னன்னா, இந்த ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரா அப்படிங்கிற பாட்டை பாடுவாரு. அடுத்து வந்துட்டு காவல்துறை மேல குற்றச்சாட்டு சொல்றாருலப்பா. அப்ப வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இங்க வராதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கு வந்து அப்போ பேட்டி கொடுத்த அதிகாரியோட பேட்டியையும் போட்டு நாங்க வந்து சொன்னோம், அவங்க வந்து அதை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயமும், அதாவது விஜய் இன்னைக்கு பேசினதையும் அந்த காவல்துறை அதிகாரி பேசினதே அதே மாதிரி ஓடு ஓடுங்கிற பாட்டுக்கு வந்துட்டு விஜய் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு பதில் அளிக்காம மூஞ்சி கூட காமிக்காம போறது, அந்த அதையும் போட்டுட்டு வந்து அந்த பாட்டை போட்டு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆமா, இது கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டான விஷயம்தான். விஜய்க்கு அந்த எழுதி கொடுத்தவங்க சில அதாவது ட்ரெண்டியா இருக்கணும், அந்த ஜென்சின்னு அந்த ஒரு அப்சஷன் இருக்கு. அவங்களுக்கு ஏற்றது மாதிரி இந்த பைலிங்குவலா பேசுறது, நிறைய ஆங்கில கலப்போட பேசுறது. பை த வே, விஜயே இன்றைக்கு வரைக்குமே அந்த மீட்டிங் வரைக்குமே டிவிகேன்னு தான் சொல்றாரு, தாவேகானே சொல்ல மாட்டேன்றாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தமிழ்லயே சொல்ல மாட்டேன்றாரு, டிவிகேன்னு தான் சொல்றாரு. அது யாராவது சொல்லி அவருக்கு தயவு செய்து அதை திருத்த. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு, அவருடைய கட்சியிலேயே தமிழ் இருக்கு. அதை தாவேகானே சொல்லலாம். டிவிகேன்னு சொல்றது நம்ம ஏற்கனவே இதை இப்ப சுட்டி காட்டி இருக்கிறோம். அதை உச்சரிக்கிறதுல இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இன்வெஸ்டட், அது எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு சொல்றதுக்கும் தாவேகா அப்படின்னு சொல்றதுக்கும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அவ்வளவுதான் தேவைப்படுது. அதனால பழகிட்டலாம். ஒரு 2-3 தடவை சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா பழகிற போகுது. அவர் எல்லாமே இப்ப இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்லி பேசி பழகினவர் தானே சினிமாவில். இன்றைக்கு வரைக்குமே அதானே நடந்துட்டு இருக்கு. மேடை பேச்சு வரைக்குமே அப்படிதானே நடக்குது. அதனால தாவேகான்னு சொல்லி பழகிடலாம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். அதாவது அந்த அவருக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்கறவங்க ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு எழுதி கொடுத்துடுறாங்க. இது ட்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும், ஓடு 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 அப்படின்ட்டு. அதுவும் அவருடைய பாட்டுல வேட்டைக்காரன் படத்துல இருந்து அந்த ஒரு பாட்டை எழுதி கொடுத்துட்டா சூப்பரா கைத்தட்டல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. அது கரெக்ட் தான். ஆனா இந்த கரூர் கான்டெக்ஸ்ட்ல அந்த பாட்டை பாடும்போது அது நமக்கு எகென்ஸ்டாகவும் வரும். இட் இஸ் சைமல்டேனியஸ்லி a criticism on our own behavior அப்படின்றத யோசிக்கல அவங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டே அவருக்கு பண்ணவங்க ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு வரைக்கும் ஒரு யோசனை பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு அந்த இதை பண்றாங்க. எல்லாமே ஷார்ட் டேர்மா இருக்குது, ரொம்ப நேரோவா இருக்கு. அது பாசிட்டிவா சொல்றதுன்னா ஃபோக்கஸ்டா இருக்கு அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம்.
ஆனா அவங்க ஒரு ரேஞ்ச பார்க்கணும். அதுலதான் இதுல ஒரு சைட பார்த்திருக்கிறாங்க. இந்த ஓடுல இன்னொரு சைட பார்க்கல. அந்த இன்னொரு சைடு தான் இப்போ இவங்க பூமராங் ஆகுது. அது அப்படியே 100% இவருக்கு அப்ளிகபிள் ஆகுதா? 100 விழுக்காடு அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷுவலும் அமைஞ்சிருக்கு. இப்ப இதைத்தான் அவங்க முன்னாடி யோசிச்சு இதை தவிர்த்திருக்கணும். அல்லது இது வேற லாங்குவேஜ்ல வேற மாதிரி மாத்தி சொல்லி இருக்கணும். இது அந்த பயன்பாடை பொறுத்த மட்டும் இல்ல, ஓடுன்றதை பொறுத்த மட்டும் இல்ல, அது அவங்க சரியா யோசிச்சு அந்த ஸ்பீச்ல இதை இன்க்ளூட் பண்ணல. இந்த டோட்டலாவே அந்த ஸ்பீச் முழுக்கவே இது மாதிரி நிறைய லேப்சஸ் இருக்கு. அதாவது விஜய் அவரவே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதுல முக்கியமான இடம் இந்த ஒரு இடம். அப்புறம் இந்த காவலர்களை பத்தி சொன்னீங்க இல்லையா, அதுதான்ப்பா, அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ அதிகாரத்துல அவர் இருக்கிறாரு, முதலமைச்சரா இருக்கிறாரு, ஆட்சி அவங்களுடைய ஆட்சி. இப்போ இந்த ஆட்சியில அப்புறம் காவல்துறை அவங்களுடைய பொறுப்புல இருக்கு. இப்போ அந்த சிபிஐ வழக்கினுடைய போக்கிற்கு ஏற்றபடி இவர் குற்றமற்றவராக வெளியில் வருவதற்கு, இந்த கேஸ் முடிவுல வர்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட செட் பண்ணணும், வழக்கினுடைய போக்கை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுடைய ஒரு முக்கியமான கட்டம் தான் இந்த ஸ்பீச். அதனால அதை கரெக்டா திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் இதை செய்திருக்கிறாங்க. அதனால இதுல நம்ம மற்ற முன்னாடி இருந்ததோட ஒப்பிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மாறுபாடுகள் இருக்கு அப்படின்னா, ஆமா முரண்பாடுகள் இருக்கு, தெரியும், அவருக்கே தெரியும். அதெல்லாம் தாண்டித்தான் அதுதான் அவர் சொல்றாரு இல்லையா, இது மேல புறத்தோற்றம், அதுக்கு உள்ள வேற சதி இருக்கு, உள்ள வேற ஒரு நிகழ்ச்சி, ஒரு டைனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்களா, அதுதான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கரூர் துயர சம்பவம்க்கு நினைவு சின்னம் ஒண்ணு அமைக்கப்படும். இனிமேல் யாரும் இது போல சூழ்ச்சி செய்யணும் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படும். அது தாவேகா செய்யும் அப்படிங்கறத அவர் சொல்றாருப்பா. இது தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கிறது அப்படின்றது, அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி போர் சூழல்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நடுகள் வைப்பாங்க. அந்த மாதிரியான நினைவு சின்னமா ஒரு நடுகள் வைக்கிற அந்த கலாச்சாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த 41 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு கட்சியினுடைய சார்பா அவங்க கட்சி அவங்களுடைய ரசிகர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் இறந்திருக்கிறாங்க, அதுக்கு அதை நிரந்தரப்படுத்துறது மாதிரி ஒரு இதை வைக்கலாம், நினைவு சின்னம் வைக்கலாம். ஆனா அதுக்கு அவருக்கு சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே அவருடைய அந்த சதி கோட்பாடினுடைய அம்சங்களாக இருக்கு. ஆனா நினைவு சின்னம் வைக்கிறது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைக்கலாம். ஏன்னா 41 உயிர்கள் போயிருக்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய இதை பொறுத்த மட்டும் இல்ல, விஜயனுடைய பிம்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு நடிகராக அவருடைய பிம்பம் எந்த அளவுக்கு உச்சமாக இருந்தது, ஹீரோவாக கனவு நாயகனாக இருந்தது அப்படின்னா 41 பேரு சாக்குறதுக்குமே தயாரா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்திய வரலாறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அரசியல் கூட்டத்திலேயே இவ்வளவு பேர் இறந்தது விஜய்க்காக மட்டும்தான், நடிகர் விஜய்க்காக. அது இப்போ இருக்குது இல்லையா, அதை நினைவு ஊட்டக்கூடிய விதத்துல, அதையும் கொண்டாடக்கூடிய விதத்துல இந்த ஒரு நடுகள் வைக்கலாம் அப்படின்றது ஓகே தான். ஏன்னாங்க இந்த அரசியல் தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நினைவை போற்றக்கூடிய விதத்துல நினைவு சின்னங்கள் வைக்கிறாங்களா? ஜெயலலிதா இறந்த இடத்துல இருக்கு, எம்ஜிஆர் இறந்த இடத்துல இருக்கு, கருணாநிதி இறந்த இடத்துல சூரியனை வைக்கிறீங்க, இரட்டையிலைய வைக்கிறீங்க, இதெல்லாம் அப்புறம் பேனாவை வைக்கிறீங்க. இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, அரசியல்வாதிக்கு வைக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய நினைவை போற்றோம், அதை நினைச்சுக்கிறோம், அதுல இருந்து நமக்கு ஒவ்வொரு தடவை அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, புதிய ஒரு உத்வேகம் வருது அப்படின்னா, அதே மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின் போது அதுக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுன்றது ஓகேன்னு தான் எனக்கு படுது. நினைவு சின்னம் வைக்கலாம். அதே மாதிரி இப்போ மற்ற இதுக்குமே நினைவு சின்னம் வைக்கலாம். இப்போ சாதாரணமே நம்ம குடும்பத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவை நம்ம போற்றோம் இல்லையா? அது மாதிரி ஒரு இப்போ இதுல இப்போ நம்ம ஸ்கூல் பசங்க இறந்துட்டாங்க கும்பகோணத்துல, அந்த குழந்தைகளுடைய நினைவை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நினைச்சு பாத்துக்கிறோம். மகாமகம் அந்த குளத்துல நடந்த அந்த பேரழிவு, ஜெயலலிதா அம்மாவும் இந்த இவங்க அவங்களுடைய தோழி
சசிகலா அம்மாவும் அந்த நீராடும் போது நடந்த சரிவு, மக்கள் கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல், அதுல ஏற்பட்ட மரணம், அதெல்லாம் நினைவு கூர்றோம் இல்லையா? அப்ப அது நினைவு கூறக்கூடிய விதத்துல இப்போ இதுல எடுத்துக்கிறோம் நம்ம அஹ், தமிழுக்காக உயிரை கொடுத்தவங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இறந்தவங்க, விடுதலை புலிகள் அந்த போர்ல தமிழ் போர்ல இறந்தவங்க புலிகள், இவங்க எல்லாருக்குமே நினைவு சின்னங்கள் இருக்கு. அதனால இந்த ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது நம்முடைய பண்பாட்டிலையும் பார்க்கும்போது வீர மரணம் அடைந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, தனிப்பட்ட அளவுலையும் சரி, சமூக அளவுலையும் சரி, அரசியல் அளவுலையும் சரி, நினைவு சின்னங்கள் வைப்பது அப்படின்றது தொன்று தொட்டு நடந்துட்டு வரக்கூடிய நிகழ்வாக இருக்கு. அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நினைவு கூர்வது, அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு கிடைத்த அந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவது அவங்களுக்கு, அப்புறம் அந்த நல்ல விஷயங்களை கொண்டாடுவது, அப்புறம் அதனால நமக்கு ஒரு புதிய உத்வேகம், ஒரு வேகம் கிடைக்கிறது. அதனால நம்ம தூண்டப்பட்டு வாழ்க்கைய சந்திக்கிறதுல, நம்முடைய வாழ்க்கையை அடுத்து சந்திக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா, இன்னும் கொஞ்சம் துணிச்சலோட அதை வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஒரு அனுபவமாக அமைகிறது. அப்படின்ற அந்த நோக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நடுகள் வைக்கிறது சரிதான்.